வணக்கம். திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று தமிழ்நாட்டில் உள்ள சிறப்புமிக்க நரசிம்மர் ஆலயங்களில் ஒன்றாக போற்றப்படும் மதுரையில் ஆனைமலை அடிவாரத்தில் ஒத்தக்கடை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு யோக நரசிம்மர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். ஆயிரத்தி 200 வருடங்களுக்கு முன்பு மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையன் காலத்தில் இவ்வாலயத்தின் திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும், அதன் பிறகு பல காலங்களில் இவ்வாலயத்தில் பல திருப்பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் அறியப்படுகிறது. இக்கோவிலின் கருவறையில் மிகப்பெரிய திருமேனியாக அருள்பாலிக்கும் நரசிங்க பெருமாள் திருமேனி ஆனைமலையின் அடிவாரத்தில் பாறையில் வடிக்கப்பட்டுள்ளது. நாராயண நாராயண நாராயண. இத்திருக்கோவிலில் நரசிங்கவல்லி தாயாருக்கு தனி சன்னதி காணப்படுகிறது. கோவிலின் அருகில் சக்கர தீர்த்த குளம் அமைந்துள்ளது. இக்குளத்தில் மாசி மாதம் பௌர்ணமி அன்று கஜேந்திர மோட்ச நிகழ்ச்சி நடைபெறுவது சிறப்பு. நரசிம்மரை வழிபட எதிரிகளின் தொல்லை அகலும் என்றும், மனபயம் நீங்கும் என்றும், மனதில் நம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. மேலும் நரசிங்கவல்லி தாயாரை வழிபட திருமணத் தடைகள் நீங்கி திருமணங்கள் நல்லபடியாக நடைபெறும் என்றும் இத்தாயாரின் அருள் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் தலவரலாற்றின்படி ரோமசு முனிவர் பல ஆண்டுகள் இத்தலத்தில் தங்கியிருந்து பெருமாளை நோக்கி தியானம் செய்ததாகவும், மேலும் பெருமாளின் நரசிம்மாவதார கோலத்தை தரிசிக்க விரும்பியதாகவும், அவரது தவத்தின் பயனாக பெருமாள் அவருக்கு நரசிம்மாவதார கோலத்தை காட்டியருளியதாகவும் அறியப்படுகிறது. இரணியகசிப்பு என்ற அரக்கனை அழித்து தன் பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்மாவதாரம் எடுத்த பெருமாள் அந்த அவதாரத்தை பிரதோஷ காலத்தில் எடுத்ததாகவும், அதன் பொருட்டு பிரதோஷ காலத்தில் இத்தலத்தில் நரசிம்மருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுவதாகவும் அறியப்படுகிறது. மதுரை வாழ் அன்பர்களும் மதுரைக்கு ஆன்மீக பயணமாக வருபவர்களும் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய ஆலயம் இது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.